மார்னிங் சாம்பியன் திஸ் ப்ரொஃபஸர் ஆசுரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம கூட செரீனா இருக்காங்க. செரீனா வந்து ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நம்ம என்ன கேட்க போறோம்னா, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். என்ன பார்க்க போகிறோம்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இல்லைங்க, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அதான் பார்க்க போகிறோம். எப்படி இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேர் என்ன? டு அண்ட் ஃப்ரோ மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படி சொல்லுவாங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படி சொல்லுவாங்க. இது எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குது. ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன் சுற்றி வந்தது சர்க்குலர் பாத்தில். ஸோ இப்படி சுற்றி வரும்போது அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are projected on the vertical plane. ஸோ அங்கே ஒரு வெர்டிக்கல் பிளேன் போட்டுக்கலாம் அந்த பக்கம். ஸோ we are projected on the vertical plane. இதுதான் இப்படி தான் உருவாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தாரு. அவர் பேர் ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராமசுப்ரமணியன் சொல்லிட்டு. அவர் சொன்னார், சர்க்குலர் பாத்தில் சுற்றுண்டா, என்ன சுற்றும்? பார்ட்டிகல், ஏதோ ஒரு பார்ட்டிகல் சுற்றிட்டு இருக்கு, அதை வந்து வெர்டிக்கல் இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஏ அப்படின்னு வச்சுப்போம். போய் அங்கே போய் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது we can call it as a dash அப்படி வச்சோம். ஸோ இங்கே வந்தால் வச்சுக்கலாம், இங்கே வந்து பி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பி டேஷ் அப்படின்னு வச்சுக்கணும். இங்கே சி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சி டேஷ் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ வந்து என்ன நடக்குதுன்னா, இது சுற்றி பாதி தூரம் வந்தப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? டவுன்வர்டில் வந்துருக்கு. மறுபடியும் இங்கே போனால் டி நம்ம இது பண்ணால் டி டேஷ் வந்து இங்கே தான் வரும். அப்போ மறுபடியும் ஏக்கு போயிடுது. ரெண்டாவது முடியும் போது இது ஈன்னு வச்சோம்னா இ டேஷ் இங்கே வரும். ஸோ இட் இஸ் அப்வர்ட் மோஷன் அப்படின்றது. ஸோ இதுதான் டு அண்ட் ஃப்ரோ மோஷன். அது மேலேருந்து கீழேருந்து மேலே அப்படின்னு. ஸோ இந்த இதுதான் வந்து இது. இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு பொசிஷன், இது வந்து எம்னு வச்சுக்கோம், இந்த பொசிஷனில் இருக்கான்னு வச்சுங்களேன். ஸோ எவ்வளோ தூரத்தில் இருக்கான் அப்படின்னா, ஸோ நமக்கு தீட்டா ஆங்கிளில் இருக்கான் அப்படின்றது வச்சுக்கலாம். எவ்வளோ ஆங்கிள் இருக்கான்? தீட்டா ஆங்கிளில் இருக்கான். அப்போ இவனை ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ட் பண்ணால் இது ஆர் அப்படின்னா, இங்கே வந்து ஆர் காஸ் தீட்டா வரும். வெர்டிகலாக ப்ரொஜெக்ட் பண்ணால் ஆர் சைன் தீட்டா வரும். ஸோ நமக்கு இப்போ நம்ம இங்கே வந்து வெர்டிகலாக நகர்றதா ஹரிசாண்டல் நகர்றதா? we are taking vertical plane. ஸோ வந்து அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணால் that is r sin theta அப்படின்றது வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து இந்த ஆர் சைன் தீட்டான்றது வந்து நமக்கு we can call it as omega into t, angular displacement into equal to angular velocity into time taken. அப்போ இங்கே ஆர் சைன் ஒமேகா டி. ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்க வரைக்கும் தான் ஆராக சுற்றிட்டு இருப்போம். அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தட் ஆர் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் த ஆம்ப்ளிடியூட். ஸோ இங்கே இருக்க வரைக்கும் ஆராக இருக்கும். அங்கே போனோம்னா ஆம்ப்ளிடியூட்னா என்ன டிஃபைன் பண்ணுவாங்க? ஆம்ப்ளிடியூட்னா நம்ம டிஃபைன் பண்ணணும். ஆம்ப்ளிடியூட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை த பாடி which produces the simple harmonic motion. அதான் மேக்ஸிமம். இது ஒமேகா டி ஈக்குவல் 90 போட்டால் sin 90 condition at theta equal to 90 degree இல்லை omega t equal to 90 degree. So இப்போ x equal to a sin omega தான். It is a displacement equation for the simple harmonic motion. What is the equation for the displacement of simple harmonic? X. இப்போ when you want to get the velocity என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பண்ணால் a omega cos omega t. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா cos omega t என்ன ஆகும்? 1 ஆகும். cos omega t எப்போ 1 ஆகும்? at theta equal to 0 டிகிரி சொல்லலாம், இல்லை 180 டிகிரி கூட சொல்லிடலாம். சரியா? theta equal to 180னா அது வந்து இது வேணும். cos 0 இதான் இவங்க cos 180. இப்போ ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சிலேஷன்னா we have to இது இன்னொரு டிஃபைன் பண்ணணும். அப்போ மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி.
ஸோ அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ மேக்ஸிமம் ஆக்சிலேஷன் வந்து இட் இஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் அட் தீட்டா ஈக்குவல் டு 270 டிகிரி போட்டோம்னா, ஸோ இதோட 90 கூட்டினா 180, இதோட 90 கூட்டினா இது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 90 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ எக்ஸ் வந்து 90 டிகிரியில் இருக்கான் அப்படின்னா இவன் 90, ஸோ மெஷர் பண்ணுறோம் வச்சுங்களேன். ஸோ இங்கேருந்து அடுத்ததுலேருந்து இது 90, இது எக்ஸோட இது அப்படின்னா அடுத்தது வி வந்து கண்டிப்பாக 180 இருக்கும். இவன் வந்து ஏ வந்து 270 இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் these are the 3 equations for the simple arc motion. Maximum displacement equation என்ன சொல்கிறாங்க? A sin omega t. Maximum displacement equal to A. Amplitude. Velocity equation என்ன சொல்கிறாங்க? A omega cos omega t. Maximum velocity வந்து A omega. Acceleration equation வந்து minus A omega square sin omega t. Maximum acceleration A omega square. இப்படி தான் வந்து. ஸோ இது 90 டிகிரி வந்து இப்போ இதை வந்து A ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி A sin omega tனா X. So இந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணால் we can put it in proportionality. So what is the simple harmonic motion கேட்டாங்கன்னா, in a motion acceleration is proportional to displacement, then the motion is called as simple harmonic motion. acceleration அதிகப்படுத்தினா displacement அதிகமாகும்ன்றது. acceleration கம்மி பண்ணால் displacement கம்மி பண்ணால் acceleration கம்மியாகும். ஸோ எந்த மோஷன் வந்து ஆக்சிலேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொபோர்ஷன் அப்போ அந்த மோஷன்லாம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சரி, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்னன்னு கற்றுக்கிட்டோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கற்றுக்கிட்டோம், ஆம்ப்ளிடியூட் கற்றுக்கிட்டோம், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கற்றுக்கிட்டோம், வெலாசிட்டி ஈக்குவேஷன் கற்றுக்கிட்டோம், மேக்ஸிமம் வெலாசிட்டி கற்றுக்கிட்டோம், ஆக்சிலேஷன் ஈக்குவேஷன் கற்றுக்கிட்டோம், மேக்ஸிமம் ஆக்சிலேஷன் கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த சரினாக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.